எல்லாருக்கும் வணக்கம். கிராமத்துல எங்க தெருவுக்கு கிழக்க கொஞ்சம் தூரத்துல ஒரு சிவன் கோயில், அழகான சின்ன கோயில். அதன் அளவுக்கு பிரகாரமும் மடப்பள்ளியும் உண்டது. கோயில் வாசல்ல குளம் ஒண்ணு, ஆலங்குளம்னு பேருங்க. கோயிலுக்கு வடபுறம் திடல் இருக்கு. இந்த திடலை ஒட்டுனா போல கிழக்கு மேற்குமா ஒரு கன்னி வாய்க்கா வருது. இந்த கன்னி வாய்க்காலுக்கு வடபுறம் வயலுங்க தான். ஆலங்குளத்துக்கு நேர் வடக்க கன்னிக்கு பக்கத்துல இருக்கிற நிலம் என் நண்பர் ராமானுஜத்துடையது. அது ஆலங்குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஆலங்குளத்தங்கரனே பேரு. அந்த வயலுக்கு மேற்புறத்துல இருக்கிற நிலம் கோயிலுக்கு சொந்தமானது. கன்னி வாய்க்காலையும் அந்த நிலங்களையும் ஒரு பெரிய வரப்பு பிரிக்குது. நிலத்துக்கு கீழண்ட வரப்பு, தென்னண்ட வரப்பு அந்தந்த நிலத்துக்கு சொந்தமானது. இந்த கன்னி வரப்புல பாதி தனக்கு சொந்தம்னு என் நண்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது புறம்போக்குல தானப்பா இருக்கு அப்படின்னு சிலர் சொன்னாங்க. வரப்பு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அதுல அவனுக்கும் பாதி பங்கு இருக்கும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. ஆனா யாரும் சர்வே படி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்ல. இந்த ஊர் காரணம் ரெண்டு பேருக்குமே சாதகமா தான் பேசி வச்சாரு. எப்படியோ இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன வந்துட போகுது அப்படின்னு இருந்துட்டா என் நண்பர் ராமானுஜம். இந்த கோயில் நிலத்தோட கீழே வரப்பு கன்னி வரப்போட இணையிற முனையில ஒரு கருவங்கண்ணு முளைச்சுது. யாரும் வச்சு பயிராக்கல, தானாவே முளைச்சிருச்சு. எந்த ஆறு கருவங்காயை திணிட்டு புழுக்கைய போட்டுதோ கண்ணு நல்லா மரமாயிடுச்சு. ஆட்டுக்கு மட்டும் பேசுற சக்தி இருந்தா அதை நான் தான் வச்சு பயிராக்கினேன். அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்கோம். நல்ல வேலை, ஆட்டுக்கு அந்த சக்தி இல்லை. அந்த வரப்புல பாதி நண்பனுக்கு சொந்தம்னு சொன்னாலும் கோயிலுக்கும் சொந்தம் உண்டு இல்லையா? கோயில் நிலத்தோட கீழண்ட வரப்போட கன்னி வரப்போட இணையுது. அந்த முனையில தான் யாருக்குன்னே சொந்தம்னு சொல்ல முடியாம இந்த கருவ மரம் வந்து நிக்குது. நண்பன் நினைச்சுக்கிட்டான் அது தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு. கோயில் நிலத்துல போயிட்டு ஒரு கோவிந்தராஜு அதை தான் வெட்டிக்கலானே முடிவு பண்ணிட்டான். அதுவாவே கீழே போயிட்டுங்க 3 ரூபாய்க்கு ஏலம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு தருணம் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலேயே மரம் புறம்போக்குல இருக்குப்பா அப்படின்னு எல்லாரிடமும் ஜாடமாடியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் நண்பர் ராமானுஜம் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான். காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அவனுக்கு ஆதாரம் வந்துச்சு. இந்த உடம்புல இருக்கிற சேர்த்தெல்லாம் கண்ணி தண்ணியில கழுவிட்டு கருவ மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான். அப்போ இந்த நலங்களை எல்லாம் பார்வையிட்டு வீடு திரும்ப ஊர் பட்டா முடியும். அவர் அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பக்கமா வந்தாரு. நல்லா உருட்டு தரணுச்சுல, 4 சேர்த்து கிழமை தெரிஞ்சுக்கலாம். கிளையெல்லாம் மண்ணுட்டி காமிக்கலாம், விளையாடுறீங்களா அடுப்பு அடிச்சுக்கலாம். நடவுலாம் முடிட்டா எட்டியண்ணா நல்லா குழம்பு போடுற, என்ன நடவு போடுற? நாளைக்கு போட்டலான்னு பாக்குறாங்க. ஆளை வேற நாத்து பறிக்க விட்டுருக்கேன். பசங்க வேற இல்ல, கிடைக்க மாட்டானுவோ. எக்கச்சக்கமா கூலி கேட்கிறானுங்க. இது வெத்தலை வாக்கு வரையா, தீ தண்ணி வரையா. ஒரு ஆள் ஒழுங்கா அரைக்கட்டை அடிச்சு கரையாக்க முடியல. நம்ம போங்க, ஆளம் கெட்டு போச்சு. குழம்பு விளையாடுறா கட்டில கட்டில மரம் நல்லா பழுது போடுத. ஆமாங்க, மண்ணு உரம் கட்டது பாருங்க, மரம் விராந்து வச்சு. ஆலிவம் போறாலும் பட்டாமணியை தவிர சவளம் போற. இதெல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷன் வேற. நீ சொல்றப்பல மரம் நல்லா சென்னாட்டம் வளர்ந்துருக்கு. ஆமாங்க, கண் இல்லாமலே மரம் நெட்டுக்கு வளர்ந்து போச்சு. சேர்த்து கட்டா நல்லா அழுத்தமா இருக்கும். 4-5 வருஷம் கவலையே இல்லாம அடிக்கலாயா? எனக்கும் 2 கேட்டு கிளம்ப வேண்டியிருக்கு. கோவிந்தராஜுக்கு போனா கிழக்கையும் கிழக்கையும் பாக்குறான். வரட்ட நான் வெட்டிக்கிட்டுமா? நான் வெட்டிக்கலான்னு இருக்காங்க. எனக்கும் தெரியாம கலப்பில்ல வருங்க. மரம் புறம்போக்குல இருக்குப்பா, வெட்டி மாட்டிக்காத. என்னங்க மரம் ஏம்பல்ல இருக்கு. மரம் புறம்போக்குல இருக்குப்பா, அது எப்படி உடம்பு சுத்தமாகும்? நிறைய ஊரு எவனாச்சும் ஏறி போட்டா மாட்டிப்ப. சரி பசிக்குது, வரட்டுமா? மன்மதனி இதெல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷனா? மழை தலைக்கல மிரட்டாம பாரு. யாரா எழுதி போடுவான். நம்ம எவன் விட்ட வந்து எவன் வந்துருக்கான்.
பார்வை கடந்து போகல. சரி. என்ன கோவிந்தராஜா இப்பதான் பண்ணிடலாமையா? ஆமாங்க. மணி 12 இருக்கும் போல இருக்கு. நடவு போட்டுருங்க. நடவு ஓடி விட்டு வரேன். அம்மா அந்த கருவ மரம் இருக்கு, அதான் அந்த பையன் ராமாயணம் தானே சொல்லிச்சிருக்கானே. அது எப்படி நான் சொந்தமானு கேக்குறேன். அது எப்படி அவனுக்கு சொந்தமாகும்? கோயில் மண்ணிலே இருக்கு. நான் வெட்டிக்கு போறேங்க. நடவுலாம் ஆகணும்னு பாக்குறேன். வெட்டிட்டா கோயிலுக்கு ஏதாவது கொடுத்தலாங்க. எனக்கோ 2 கேட்டு கிளப்ப வேண்டியிருக்கு. அதுக்கு நாங்க எடுத்துக்கோங்க. அது சொல்லராசு பையனை இப்பதான் பார்த்தேன். இன்னும் 2 நாளா மரத்தை வெட்ட போறேன்னு சொன்னான். நான் இன்னைக்கு வெட்டிடுறேங்க. பையன் என்ன பண்ற பாப்போம். உங்களுக்கு தெரியாதுதா? அது யார் பண்ணுங்க இருக்கு? அது அரசு மாட்டாவே தெரிய போகுது. கர்மத்துக்கிட்ட கேட்டா அங்க உருவாட்ட போறாரு. அதை போடணும் இதை போடணும்னு சொல்லுவாரு. யார் போய் சொல்றாங்க குருக்கிட்ட சொல்லிட்டா போச்சு. முந்தையில ஒரு வீட்டுக்கு போனாங்க. எல்லார் வீட்டிலையும் அடுப்பு மேடம் இருந்துச்சு, கேஸ் அடுப்பு வந்துருச்சு. இனிமே பொம்பளைங்கெல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு அடுப்புல விறகு வச்சு எரிக்க வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு விறகுக்கெல்லாம் மிச்சம் தானே.
விறகுக்கு மரத்தை வெட்டாத போது ஆடுகள் வளர கேட்பானே, சுள்ளியும் தேவையில்லை. கேஸ் அடுப்பு அந்தஸ்தா போச்சு. ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் கேஸ் அடுப்புக்கு மாறிட்டான். டிராக்டருங்க உழவுக்கு வந்துருச்சு, உழவு மாடுங்க குறைஞ்சு போச்சு. இனிமே ஆடுகள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆடுகளும் குறைஞ்சு போயிடும். பசுமாடு தான் அதான பால் கொடுக்குது. ஆனா இந்த பசுமாடுகளை மேய்க்க மாட்டுக்கார பயிலுக கிடைக்கிறானுங்களோ என்னவோ. நான் எல்லாருக்கும் கல்வின்னு பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இனிமே அவன் மாடு மேய்க்க வருமா? பள்ளிக்கூடத்திலே மதிய உணவும் போட்டுடுறாங்க. இந்த மாடுகளை மேய்ச்சலுக்கும் எங்களை காலார ஓட்டிட்டு போயிட்டு வரதுக்கும் ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதுங்களுக்கு இந்த புல்லு கட்டிகளை வாங்கி போட வேண்டியதுதான். காலார வைக்க போர் கொள்ளையில அவுத்து விட வேண்டியதுதான். காலம் மாறிக்கிட்டே வருதுங்க. அதைத்தான் இந்த புஞ்சை காடுகளும் காட்டுது போல. இது பட்டாமணியத்தோட வேலையா தான் இருக்கணும். காலி பையன் ஊர் எடுத்து உழைய போறான். என்னங்க மரத்தை நீங்க வெட்ட சொன்னீங்களா? என்ன வெட்ட சொல்ற? அதாங்க ஆலங்குளத்தார கருவு மரம் வெட்டிட்டாங்களா? நான் ஏன் வெட்ட சொல்றேன்? அப்ப நீங்க வெட்ட சொல்றீங்களா? இல்லையா, யாரு வெட்டான்னு தெரியலங்க. ராவணாவா பூந்து வெட்டிட்டாங்க. முதல்ல தம்பி இருக்கிற வேலை தான் பயனால மரத்தை வெட்டிருக்கணும். பகலமா பண்ணவன் சொல்லுவான். வெள்ளையா வெட்டுறது யாரு தெரிஞ்சு கொத்தி விடுவோம். கொத்தி என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணு. ஊர்படியை கொடுத்து உடனே ஒரு கிளம்ப முடிச்சு நாய் வரையும் பண்ணிட்டு போறான். வேற ராவண பையன் மரத்தை வெட்டிட்டான் போல இருக்கு. மரம் நேரம் ஆலங்கோட்டில் ஊறிட்டு இருக்கோம். இந்த பயம் மட்டும் 2 நாள் ஊற போது அப்புறம் காஞ்சி கூடும். என்ன பண்ணிட போறான் பையன்? ராமானுஜம் காலையிலேயே ஆலங்கோட்டை சத்தம் போட்டுட்டு இருந்தா எந்த தாயலுக்கு பயமானு தெரியலங்க. காலையில ஒண்ணு ஆலமரத்துல இருக்கவங்க கருமரத்தை காணுங்க. யார் வெட்டிட போறாங்க? கோவிந்தராசன் தான் இருக்கணும். புதுசா ஒரு ஆளுங்க வெட்டிட போறானா என்ன? அவன் தான் மரம் கோயில் பொழிவுன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன பண்றது? ரிப்போர்ட் செஞ்சிட வேண்டியதான். அதுதாங்க பட்டாமணி சொன்னாரு, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அவரையும் பேசாசனம் பண்ண வேண்டியா? அவருக்கு என்னப்பா தெரியும்? கணக்கு போட்டு கொடுத்தா கிஸ்டி வசூல் பண்றதுக்குள்ள என் பாடு முன்பாடுன்னு ஆயிடும். சும்மா வயல்ல பொம்பளை நாத்து நேரத்துல சுத்திட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன தெரியும்? மரம் புறம்போக்குல இருந்தது. தாசில்தாருக்கும் ஒரு ரெவன்யூ தனித்தனியா எழுதி போட்டுரு. இல்லையா, மரம் ஏன் போல இருந்தது. சரி அப்படியே வச்சுக்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா உனக்கு உடனே கண்டுபிடிச்சு விட்டுறாங்களா? மரத்தை வெட்டணும் மாட்டணும்னா மரம் புறம்போக்குன்னு ஒரு ரிப்போர்ட். தாசில்தாருக்கும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கும் எழுதி போட வேண்டியதுதான். சரியா ராமானுஜம்? விஷயம் மனசுல இருக்கட்டும். நான் சொன்னேன்னு சொல்லிடாத. மரம் மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்க. கோயில் வாங்கினா கூட அவன் கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு? தடி பிடிச்சவனா தண்டல்காரனாச்சு இந்த கிராமத்தோட நிலைமை. அவரு கிராமத்துல யாரையும் பகிச்சுக்க முடியாது. பகிச்சுக்கிட்டா அவர் வருமானம் குறைஞ்சு போயிடும். பத்திரம் எழுத வேற யாரையாவது தேடி போயிடுவாங்க. மாமூல் விசாரிக்க நிறுத்தா குளத்துல இறங்கி மரத்தை தெரினா என்ன?
அடுத்த காலில் கோயில் பிரகாரத்துல கிடக்கு மேடம், பயணம் பார்த்துறேன். ராமானுஜம் ரிப்போர்ட் பண்ணிட்டாருன்னு போஸ்ட் மாஸ்டர் சொல்றாரு. ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கும் தாசில்தாருக்கும் லிஸ்ட் கடிதம் போகுதா? ஏன் அந்த கோவிந்தராஜ் வம்பு? ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்தா அவன் என்ன போய் சொல்ல போனானோ? ஏன் பையன் என்ன திட்டிடுவானே? கோவிந்தராஜ் வந்தானே எவன் சொன்னான்? அவன்தாயா ராமானுஜம் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தான். கோயில் மாஸ்டர் நானே ரிப்போர்ட் போறேன்னு சொல்லிட்டு போனான். அது அவன் கோயிலுக்கு தானே சொன்னான். இன்னைக்கே கோயிலுக்கு போறேன் பாருன்னு போனானே என்கிட்ட. ஏதாவது 150 அவர் தான் திட்டிடுவானே? மரம் புறம்போக்குல இருக்கு. ஆமா ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இவன் அயோக்கியனாச்சே, இவனே அக்கா ஆக்கி போட்டுருவாங்க. என்ன ராஜு, அந்த பையன் ராமனுக்கு எழுதி போட்டானாமே. என்ன பண்றது? மட்டும் ஒழிச்சு வச்சுட்டீங்களா? நான் வெட்ட வேலையா சாதிச்சிடுறேங்க. முதல்ல விறகா பிறந்து வீட்டு பண்ணல அடிக்கலாம் நான் யோசிச்சேன். ஆனா அது அவசியம் மேடம் ஒரு காரியம் இல்லைல்ல. விஷயம் வெளில தெரிஞ்சிடும். இந்த பையன் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு கொண்டு பண்ணையை காட்டிடுவான். அவன் 6ஆம் வகுப்பு வரைக்கும் மரத்து தேர்ந்தான் அவன். இனிமே அந்த பையன் மரத்தை குளத்துல நீங்க தர மாட்டாங்க. அதனால மரத்தை குளத்தை போட்டுருங்க. ராவா அடி மரத்தை குளத்தை போட்டுருங்க. இலைங்களை மேலாங்க மழை போட்டு கூட்டி சாவி குருவிட்டு கொடுத்துட வேண்டியதான். வரட்டுமே, சாமர்த்தியத்தை பார்ப்போம். சமீபத்துல நாங்க சிலர் புஞ்சைக்கு போயிருந்தோம். அங்க இருந்தவங்க சொன்னாங்க 11 வருஷத்துக்கு பிறகு இந்த 11 வருஷத்துல புஞ்சை பெரும்பாலும் மாறி போயிருந்தது. ஒரே காடா போயிருந்தது புஞ்சை. அது எப்படி? உழவு மாடுதான் குறைஞ்சு போச்சு. அந்த இடத்த டிராக்டர் பிடிச்சிக்கிச்சு. நடுவைக்கு மிஷின் அறுவைக்கு மிஷின்னாலும் ஆடுகள் இருந்திருக்க வேண்டாமா? அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க நேரம் இல்லாம போச்சு எங்களுக்கு. நாங்க புஞ்சைக்கு போன நேரம் மாலை இருட்டி முன்னேற வந்துருந்தது. கீழே கோயில் கும்பாபிஷேகத்துக்காண்டி போயிருந்தோம். மழை பெஞ்சு எங்கும் சகுதி. கீழே கோயிலோட மதில் செவரு இடிஞ்சு போயிருது. கோயிலே இடிஞ்சு தரமாட்டமான பேர்ல புதுசா ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க. பழைய மடப்பள்ளி முதல் கொண்டு கட்டணும்னா இப்படியும் 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும். அதனால சாமி அம்மன், சுற்றுப்புறத்துல சுப்பிரமணிய சாமி பிள்ளையார், வடபுறத்துல சண்டிகேஸ்வரர்னு சுற்றி சிறு சிறு கோயில்களை கட்டி
அம்மனையும் சாமியும் மட்டும் சற்று பெரிதளவில் கட்டி புனர்தனம் பண்ணிட்டாங்க. மண்டபம் சாமி அம்மனுக்கு முன்ன மட்டும் சுற்றுச்சுவர் இல்லாம தட்டையான கூரையின் மேல தூண்களை பத்தி கட்டிட்டாங்க. இந்த கருவேல மர கதையில வர விவரங்களை ஒருத்தர் தேடி போனாருன்னு வைங்க, இது முற்றிலும் கற்பனையில எழுதப்பட்ட கதைப்பா அப்படின்ற முடிவுக்கே வந்துருவாங்க. என் கூட வந்த நண்பர் ஒருத்தர் ராமானுஜத்தை சந்திச்சு கருவேல மரத்தை பத்தி கேட்டாரு. அவரு முழு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் தெரியுது நடந்த கதையை தான் நான் அப்படியே எழுதிருக்கிறேன்னு. பட்டாமலே இருக்காரா? ஐயா நடுவில் போயிருக்காருங்க. போய் கூட்டு வா. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து போய் சொல்லு போ. வாங்க. நான் போறேன், உங்களுக்கு விஷயத்த அமுக்க முயற்சி பண்றேன், உங்களுக்கு ஆரம்பிச்சுடுறேன். இது வந்து எனக்கு விஷயமே தெரியாதுங்க. நான் ஊர்லயே இருங்க, இது வீணாக்க போடுவேன் ஆயிடுச்சு. இந்த பையன் ஓரமா ரிப்போர்ட் பண்ணிருக்கானா? வாங்க, என்னங்க கால நேரத்துல என்ன பக்கம் சௌக்கியங்களா? சௌக்கியம்தான். என்ன ஊர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன விஷயங்க? புறம்போக்குல இருந்த கருவேல மரத்தை கோவிந்தராசுங்கிற ஆள் வெட்டிட்டு ராமானுஜம் எழுதியிருக்காரு. உண்மைதானா? எனக்கு விஷயமே தெரியாதுங்களே. நீங்க சொல்லிதான் தெரியுது. நாத்து பரிகாரத்துக்கும் நடவு நாளைக்கும் ஓழவமா அணிஞ்சிட்டு இருக்கேன். பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பிடிச்ச பசங்க கூட்டியார் ஆரம்பிச்சுங்களா? ஆமா, ராமானுஜத்தை கோவிந்தராசு அழிச்சு சொல்றேன். ஐயா போய் கோவிந்தராஜ ராமானுஜன் கூட்டு வா. ஆளுங்க போடு. அப்புறம் ரெவி இன்ஸ்பெக்டர் வந்துக்கா சொல்லு. சரி அப்படியே கர்ணத்தை சொல்லியா? சரி. நடவு காலங்க பசங்க அடிச்சு திருச்சிட்டு இருக்க போறானுங்க. ஏன்னா சுத்தமான அபராதமா போட்டு விட்டுருங்களேன். மரத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? 2 வாரம் முடி விட பாத்துடுங்க. மரம் என்ன வேலை போக நினைக்கிறீங்க? நம்ம தாண்டி தாங்க போவோம். இவரு யாரு? ராமானுஜம். இதை ரிப்போர்ட் பண்ணிடா. ஆமாங்க. அந்த மரத்தை விட்டு நீ பாத்தீரா? பாக்கலைங்க. ஆனா அவர் தான் மரத்தை வெட்டினது. அவர் தான் கோயில் பட்டாவில் மரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது ராவணராவா பூந்து வெட்டிட்டாருங்க. வெட்ட மரத்தை எங்க ஒழிச்சு வைக்கணும்? மரத்தை காட்டுவீரா? காட்டுங்க, மரம் கோயில் தாங்க இருக்கு. சரி போய் பார்க்கலாம் வாங்க. கோவிந்தராஜ் வந்து அங்க வரட்டும். குடியா சொன்னீங்களாமா? புறம்போக்குல இருந்த கருவேல மரத்தை நீ திருத்தரமா வெட்டினது எழுதியிருக்காரு. உண்மைதானையா? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு வாரமா நான் ஊர்லயே இல்லைங்க. என்ன காரணம்? மரம் பட்டாளா இருந்து சொல்றாங்க. பட்டாளா இருந்தது இல்லைங்க. நேற்றுக்கே நான் ரெக்கார்டை புரட்டி பார்த்தேன். தண்ணிக்கார முழுசுமே புறம்போக்கில் தாங்க இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாம் வாங்க. ராமராஜம் போய் மரத்தை காட்டியா? மரத்தை காணும். நேற்று சாயங்காலம் கூட பார்த்தாங்க. மரத்தை அதுக்குள்ள எங்கேயும் அப்புறம் எடுத்துட்டாங்க. இருங்க, உங்களுக்கு நான் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். இந்த மரப்பள்ளியை திறந்து எடுத்துருங்க. சாவி கோயில் குருக்கள் கிட்ட இருக்குங்க. அவர் தட்டு முடிச்சா மல்ல போட்டு பூட்டி வச்சிருப்பாரு. நதைக்கும் பூட்டாம திறந்து எடுக்கிற கதவை இன்னைக்கு மட்டும் பூட்டுவானாங்க. அதை திறந்து எடுத்துருங்க முதல்ல. போய் சாவி வாங்க போ. சரி. இதானா? அடிவரத்தை காமிங்க.
குருக்கள் வேற ரொம்ப நாளா வேற மரவான்னு கேட்டுருந்தாரு. அப்ப போய் வாழ கொண்டா போ. சரி. ஊர்ல இது போல கிருஷ்ணன்லாம் போனாதாங்க ஊர் உருப்படும். இது நடந்த வேலை பாத்தீங்களா? பசங்க ஆளுக்கு ஆளு கூட்டிங்க கஷ்டப்பட்டுருக்கானுங்க. ஏதாவது ஒரு மாதிரி விஷயத்த விட்டு விட கூடாதுங்களா? நான் என்ன பண்ண முடியும் பட்டாமணியம்? இது நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. அவன் நேரா தாசில்தாருக்கு எழுதிட்டான். தாசில்தார் கிட்ட இருந்து எனக்கு உத்தரவு. நான் ஏதாவது செய்ய போய் நாளைக்கு எழுதி போட்டேன்னு வச்சுக்கோ, என் பேர் கெட்டுடும். என்ன வேலை போடு இப்ப பாருங்க. ஒரு 60-70 போகுங்க. அவ்வளோலாம் போகாதுங்க. 70 தாண்டி தாங்க மறந்துக்கல. நேரா நீ இந்த மரத்தை எடுத்ததா? ஆமாங்க. புறம்போக்கில் இந்த மரத்தை எடுக்கலாம் தெரியாது அவனுக்கு? கோயில் கோயிலேயே சொல்லிட்டாங்க. குருக்கள் எழுதினாரு மரபாடான்னு சொன்னாரு. பக்கத்துல இருக்குது கோயில் மரம் வெட்டி போட்டுங்க. இல்லையா சொல்லி கொடுத்தா வச்சுட்டு வந்தியா? பாத்தீங்களா கோயில் மரத்தை விட ராத்திரி நேரம் தான் கிடைச்சிருக்கு. பகல்ல எங்கேசமான இருக்கு. திருடவா? என்ன கோயிலாசு மரம் 25 ரூபாய்க்கு மேல போய் மதிப்பு போடுறாங்க. அவ்வளவு போடலாலும் நீங்க அபராதெல்லாம் சேர்த்து ஒரு 25 ரூபாய் கட்ட வேண்டியது வரும். என்ன சொல்ற? ஆளு தெரியாம செஞ்ச குத்தம் தானங்க. அந்த பையன் தெரியாம கட்டவோட மரம் தானே விட்டுருக்கான். அதுக்கு மதிப்பு இல்லையா? திறமை தானே ரோட்டு மரத்துல விட்டு டீ கடை நடத்துறீங்க. தெரிஞ்சுட்டு எங்களை எப்படி அசமா விட முடியும்? 75 ரூபாய் அபராதம் கட்டுங்க. ஆளு பேர்லயே போட்டுருங்க, கட்டிடுறேன். ரொம்ப நாள் வரையில கோவிந்தராஜு நானா அந்த அபராதத்தை கட்டினேன், என் பணியார வச்சுதானே கட்ட வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த பையன் அபராதம் கட்ட வச்சனா இல்லையா? அவன் கட்டினா அவன் பணியார் கட்டினாயா? அபராதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் என் நண்பர் ராமானுஜம். பையன் எந்த போயிட போறான்? இதுதான் ஒன்றா மாற்றம் போயிருக்கான். ஒரே அவங்க நாடு கோவிந்தராஜுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு ஊரு பட்டாமணியம். கார்த்திக், சுக்கிரா, செபாஸ்டின், சரவணன், சிவராம், முரளி, சுரேஷ்குமார், ராமர், கணேஸ்வர், வினோத்குமார். எழுத்து லைட் டிசைனிங் திரு ரவீந்திரன், லைட் ஆப்ரேட்டிங் எங்க அண்ணன் பாஸ்கரனா, இயக்கம் ஆக்டர் சஞ்சீவி சார். எங்க எல்லா சார்பிலையும் வந்திருக்க அனைவருக்கும் உங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.